6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். 12லிருந்து 15 வரைக்கும் வாசிக்கிறேன். அப்பதான் அந்த கான்டெக்ஸ்ட் நமக்கு சரியாக விளங்கும். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. சரியான மொழிபெயர்ப்பு என்ன? ஆள இடம் கொடுக்க கூடாது, அதை அலோவ் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்கள் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக, அவயவங்களைனா நம்முடைய சரீரம், அது மட்டுமல்லாமல் நம்முடைய மனம், உணர்ச்சி, சித்தம் கொள்ளுகிற ஆற்றல் எல்லாம், மனமும் சரீரத்தையும் சேர்த்துதான் அவயவங்கள்னு சொல்லி இருக்கிறது. ஏனென்றால் அவயவம் தானா இயங்க முடியாது. அவயவத்துக்கு மனம் தேவை, மூளை தேவை, உணர்ச்சிகள் தேவை. அப்பதான் இயங்குகிறது. ஒரு மனுஷனை இயங்க வைக்கிறது அவனுடைய ஆத்மாவும் சரீரமும் இரண்டு கலந்துதான் இயங்க வைக்க முடியும், இல்லைன்னா இயங்க முடியாது. உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கூடாமல், உங்கள் மனதையும் சரீரத்தையும் அதுக்கு ஒப்புக்கூடாமல், உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, மனதையும் சரீரத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து, உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். இங்க ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை சொன்னேன். புதிய ஏற்பாட்டின் பரிசுத்த வாழ்க்கை குறித்த புதிய ஏற்பாட்டின் போதனை ஏதோ ஒரு நாள் விசுவாசி வந்து பரிசுத்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறதுல அடங்கி இல்லை. ஏதோ ஒரு நாள் ஆல்டர் கால் கொடுத்தாங்க, நாங்க போய் ஒப்பு கொடுத்தேன், பரிசுத்தமாறதுக்கு இன்னைக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், அதோட முடிஞ்சது, இன்னும் ஆண்டவர் பார்த்துக்குவார் பரிசுத்தத்தை. அது கிடையாது புதிய ஏற்பாட்டு போதனை. ஏதோ ஒரு நாள் ஒப்பு கொடுக்கிறது அல்ல, அல்லது அவ்வப்போது விசேஷ நாட்கள்ல வந்து ஒப்பு கொடுக்கிறது அல்ல. அதல்ல பரிசுத்தம். புதிய ஏற்பாட்டில் போதிக்கப்படுகிற பரிசுத்தம். புதிய ஏற்பாட்டில் எப்படிப்பட்ட பரிசுத்தத்தை குறித்து போதிக்கிறது? ஒப்பு கொடுங்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வேளையிலும், எல்லா சூழ்நிலையிலும், எப்போதும் நாம் நம்முடைய சரீரத்தை, நம்முடைய மனதை தேவனுக்கு நீதியின் ஆயுதங்களாக ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்க வேணும். இல்லைன்னு சொல்லணும் பாவத்துக்கு, ஆம்னு சொல்லணும் தேவனுக்கு. அது தினந்தோறும் செய்ய வேண்டிய வேலை. அதுதான் நாங்க தப்பா புரிஞ்சிட்டு இருந்தோம் இத்தனை வருஷமா. நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் போய் ஒப்பு கொடுத்தா எல்லாம் சரியா போயிடுன்னு. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒப்பு கொடுத்தா சரியா போகாது. ஒப்பு கொடுத்தல்ன்றது அது ஓகே, அன்னைக்கு வரைக்கும் ஓகே. அடுத்த நாள் எப்படி? அடுத்த நாளும் ஒப்பு கொடுக்கணும். காலையில் எப்படி? காலையிலையும் ஒப்பு கொடுக்கணும். மத்தியானம் எப்படி? மத்தியானமும் ஒப்பு கொடுக்கணும். சாயங்காலமும் ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எந்நேரமும் ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எந்நேரமும் பாவத்துக்கு மாட்டேன் என்று சொல்லி நீதிக்கு ஆம் என்று சொல்லுகிறது தான் புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தத்தை குறித்த போதனை. இப்ப பாருங்க, நீங்கள் 14ஆம் வசனம், நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல், நியாயப்பிரமாணம் என்று சொன்னால் மோசே கொடுத்த நியாயப்பிரமாணம் அதில் அடங்கி இருக்கிறது. ஆனால் அது மட்டுமல்ல, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஏதாவது ஒரு பிரமாணத்தை கொண்டு வந்து போட்டு, இந்த பிரமாணத்தின் மூலமா வாழு, நீ இந்த பிரமாணம் தான் உனக்கு வழிகாட்டியா இருக்கணும், இந்த பிரமாணம் தான் உனக்கு, இந்த பிரமாணத்துக்கு கீழே தான் இருக்கிறேன்னு சொல்லி பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக நம்மை மாற்ற பார்க்கிறார்கள். மதங்கள் என்று சொன்னா அதுக்கு கோட்பாடுகள் இருக்குது, கட்டளைகள் இருக்குது, இதெல்லாம் கை கொள்ளணும், இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி. ஆனா கிறிஸ்தவத்துக்கும் மதத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. எல்லா மதத்திலும் இருக்கிறது போல இதுல கிடையாது. இது ஏதோ ஒரு கோட்பாடுகளை, கொள்கைகளை கடைபிடிக்கிறது கிடையாது. உள்ளே தேவனே வந்து இருந்து அவரே நடத்துகிறார். இது எந்த மதத்திலையும் சொல்றது கிடையாது. இது ஏதோ ரூல் எழுதி வச்சு, சட்டங்களை எழுதி வச்சு, பிரேம் போட்டு மாட்டி, அல்லது தினந்தோறும் வாசித்து அந்த சட்டங்களை கை கொள்ளுகிறது அல்ல. சர்வ வல்லமையுள்ள தேவன், நம்மை உண்டாக்கினவரே நமக்கு உள்ளாக வந்து வாசம் பண்ணி நம்மை நடத்தி நமக்கு பலனை தந்து நம்மை இந்த புதிய வாழ்விலை நடத்துகிறார். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் மற்றதுக்கு இருக்க வித்தியாசம். அப்ப நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்ல. மோசே நியாயப்பிரமாணமா இருக்கட்டும், எந்த பிரமாணமா இருக்கட்டும், அதற்கு கீழே கிடையாது. அதுக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்கள். நிறைய பேர் பாருங்க இதை இன்றைக்கு தப்பா புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நான் போன தடவை பிரசங்கம் பண்ண, நியாயப்பிரமாணத்துக்கு நாம் கீழ்ப்பட்டவர்கள் அல்ல என்று சொல்லி. உடனே நிறைய பேர் கேள்வி எழும், அப்ப நியாயப்பிரமாணம்னா மோசே நியாயப்பிரமாணம் இல்ல, எந்த விதமான பிரமாணமா இருந்தாலும் சரி, அப்ப நல்லதுக்கு எதுக்கும் நான் கட்டுப்பட வேண்டியது இல்லையாங்க? நான் வந்து கொலை செய்யலாம், கொள்ளை அடிக்கலாம், விபச்சாரம் செய்யலாம், திருடலாம், பொய் சாட்சி சொல்லலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். அப்ப எந்த பிரமாணத்துக்கு நான் உட்பட்டவன் கிடையாது என்று சொன்னால் நாம் மனம் போன போக்கிலே எப்படி வேணா வாழ்ந்து கொள்ளலாமா?
என்று உடனே ஒரு கேள்வி எழும்புது. அதான் ஒரு பிரசங்கியார் சொல்றாரு, அந்த கேள்வி எழும்பலன்னா நீ சரியா பிரசங்கம் பண்ணலன்ற. கிருபையை சரியா பிரசங்கம் பண்ணா அந்த கேள்வி எழும்பி ஆகணும். அவ்வளவு நல்ல கிருபையை பிரசங்கம் பண்ணணும். அந்த கேள்வி உள்ளத்துல எழும்ப வேண்டும். கிருபையை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கிக்கிறார். உங்களுடைய உள்ளத்துல அது அந்த கேள்வி எழும்பி இருக்கும். பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவன் அல்ல நான். அப்படியானால் நான் விடுதலையா இருக்கிறேன். ஐ அம் ஃப்ரீ. am I free to do anything? நான் எதையும் செய்யறதுக்கு, என்னத்தையும் செய்யறதுக்கு எனக்கு விடுதலை உண்டா? நான் எதை வேணா செய்துட்டு எப்படி வேணா வாழலாமா அப்படி என்கிற கேள்வி எழும்புகிறது. ஏனென்றால் நாம் பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல என்று சொல்லுகிறோமே. அதை நாம் இன்றைக்கு கொஞ்சம் கவனிக்க போகிறோம். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இதனால் என்ன? நாம் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே என்றார். பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றலன்னு சொன்ன உடனே அப்ப நான் பாவம் செய்யலாமா? அந்த பிரமாணத்துக்கு உட்பட்டவன் அல்லையே நான், அதுக்கு கீழ்ப்படிய வேண்டியது இல்லையே, அதுக்கு கீழ்ப்பட்டவன் அல்லையே, நான் எப்படி வேணா வாழ்ந்துக்கலாமா என்று சொல்லுகிறவர்களுக்கு சொல்லுகிறார், கூடாதே கூடாதேன்னு சொல்லி சில காரியங்களை விளக்குகிறார். போன வாரத்திலே நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல நாம் என்பதை குறித்து நான் உங்களுக்கு விளக்கமாய் போதித்தேன். நியாயப்பிரமாணத்தை குறித்து 3 உண்மைகளை சொன்னேன். அதன் பிறகு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது நோக்கங்கள் 3ஐயும் உங்களுக்கு அறிவித்தேன். இதன் அடிப்படையில் பார்த்தால் எப்படி விசுவாசி நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவன் அல்ல என்று கிட்டத்தட்ட 10 வசனங்களை உங்களுக்கு கொடுத்து நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல என்பதை காண்பித்தேன். ரொம்ப திட்டவட்டமா காண்பித்தேன். ரோமர் 6:14 நாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல என்று சொன்னது மட்டுமல்லாமல் இன்னும் அநேக வசனங்கள் நியாயப்பிரமாணத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினார் என்று இருக்குது. இருக்கீங்களா? அதுல இருந்து விடுதலை ஆயாச்சு. அதுக்கு அடிமையாக கூட திருப்பியும் அதுல இருந்து விடுதலை ஆயாச்சு. ரொம்ப ஸ்ட்ராங் வேர்ட் அது. விடுதலை ஆக்கி இருக்கிறார் அதுல இருந்து, பிரமாணத்திலிருந்து. அது மட்டுமல்லாமல் இன்னும் சில வசனங்கள் அந்த நமக்கு எதிராக நின்ற அந்த நியாயப்பிரமாணத்தை அழித்து போட்டு அதை சிலுவையில் அறைந்து நமக்கு நடுவில் அது நிக்காதபடி அதை குலைத்து போட்டு நமக்கு இப்படி ஒரு புதிய வழியை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி வேத வசனம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. அது மட்டுமல்லாமல் சொன்னேன், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறவர்கள் ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள். ஆவியினால் நடத்தப்பட்ட தேவனுடைய பிள்ளை, ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல என்பதை உங்களுக்கு திட்டவட்டமாய் பல வசனங்களிலிருந்து காண்பித்தேன். இன்றைக்கு அடுத்த ஸ்டெப் போவோம். பழைய கேள்விதான். அப்ப நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவன் இல்லை என்றால் நான் எது வேணாலும் செய்யலாமா? எப்படி வேணாலும் செய்யலாமா? எனக்கு டோட்டல் லிபர்ட்டி தானே, எனக்கு ஃப்ரீடம் தானே, நான் விடுதலையாக்கப்பட்டவன், நான் எப்படி வேணா நடந்து கொள்ளலாமா? இதற்கு சில அடிப்படை காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை விளங்கி கொண்டால் நம்முடைய பரிசுத்த வாழ்வுக்கு இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். முதலாவதாக ஒரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார். பின்னாலே ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே திருப்பவும் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்துக்கு நாம் விடுதலை ஆக்கப்பட்டிருந்தாலும் 8:3-4 சொல்லுகிறார். 8ஆம் அதிகாரம் 3-4 வசனத்திலே சொல்லுகிறார், அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். இதை இன்றைக்கு விளக்க போறேன். இன்னைக்கு நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல என்று வேதவசனம் திட்டவட்டமா சொல்லுது. ஆனால் என்ன பண்ணலாம்? நியாயப்பிரமாணத்தை தூக்கி எறிஞ்சிடலாமா? அல்ல நியாயப்பிரமாணம் சொல்றதுக்கு புறம்பா நாம் செய்யலாமா? அது சொல்றதுக்கு எதிர்மாறா நடந்து கொள்ளலாமா? எப்படி வேணா நடந்து கொள்ளலாமா? பவுல் அப்போஸ்தலன் நீங்க ஒரு க்ளூ கொடுக்கிறார், ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அது என்னவென்றால், நியாயப்பிரமாணத்தின் நீதி நம்மிடத்தில் நிறைவேறும்படியாக. நம்மிடத்தில் என்று சொன்னால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளை சொல்றாரு. நியாயப்பிரமாணம் நிறைவேறும்படியாக அல்ல, நியாயப்பிரமாணத்தின் நீதி. 10 கற்பனை நிறைவேறும்படியாக அல்ல, 10 கற்பனையுடைய நீதி. இந்த நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படியாக இன்றைக்கு விசுவாசியில் நிறைவேறணுமா? நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, ஆனா நியாயப்பிரமாணத்தின் நீதி நமக்குள்ளாக நிறைவேற வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த நியாயப்பிரமாணத்தின் நீதி என்றால் என்ன? இயேசு அதற்கு பதில் அளிக்கிறார். மத்தேயு 22ஆம் அதிகாரம், நியாயப்பிரமாணத்தின் நீதி நமக்குள்ள நிறைவேறணும் அப்படின்னா நியாயப்பிரமாணத்தின் நீதி என்றால் என்ன? மத்தேயு 22:35
அவர்கள் நியாய சாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். என்ன சொல்லுகிறார்? நியாயப்பிரமாணம் நீதி என்றால் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறணும் சொல்றாரு பவுல். அந்த நியாயப்பிரமாணத்தின் நீதி என்ன என்றதை அன்பு கூறணும். இரண்டாவது, பிறனிடத்திலும் அன்பு கூறணும். அப்ப என்ன நியாயப்பிரமாணத்தின் நீதி? என்ன ரைச்சஸ்னஸ் ஆஃப் தி லா. நியாயப்பிரமாணத்தின் நீதி என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்தின் எசன்ஸ், நியாயப்பிரமாணத்தின் சாராம்சம் என்ற அர்த்தம். நியாயப்பிரமாணத்தின் சாராம்சம் என்ன? தேவனை அன்பு கூற வேண்டும், மனிதனிடத்தில் அன்பு கூற வேண்டும். இந்த ரெண்டு தான் நியாயப்பிரமாணத்தின் சாராம்சம் என்று சொல்லுகிறார். எல்லா நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனம், அதாவது பழைய ஏற்பாடு முழுவதும். நியாயப்பிரமாணம் என்று சொன்னால் யாத்ராம், லேவியராம், எண்ணாவும், உபாகமும், அந்த 4 புஸ்தகங்கள். பொதுவாக முதல் 5 புஸ்தகங்கள் நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் என்று அழைப்பார்கள். மீதியுள்ள அனைத்து புஸ்தக தரிசன புஸ்தகங்கள் என்று அழைப்பார்கள். இந்த தீர்க்க தரிசனம் எல்லாத்துக்கும் எசன்ஸ், பழைய ஏற்பாட்டினுடைய எசன்ஸ், சாராம்சம் 2 காரியத்தில் அடங்கி இருக்கிறது என்று நான் மொழிபெயர்க்கல, நான் வியாக்கியானம் பண்ணல, இயேசு வியாக்கியானம் பண்ணுகிறார். அதனுடைய சாராம்சம் என்னவா? பழைய ஏற்பாட்டினுடைய சாராம்சம் அன்பு. ஒரே வார்த்தையில் இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, அன்பு. என்னங்க பழைய ஏற்பாட்டிலே அன்பு இருக்கு? நான் நினைச்சேன் பொல்லாத தேவன் பழைய ஏற்பாட்டில் திருந்தி நல்லவர் ஆயிட்டாருன்னு நினைச்சேன். புதிய ஏற்பாட்டில் கொஞ்சம் தேவலாங்க அவரு, அப்ப ஏற்பட்டதெல்லாம் செய்யறது இல்லை அப்படின்னு கிடையாது. அன்புதான் அங்கேயும், அன்புதான் இங்கேயும். பழைய ஏற்பாட்டின் சாராம்சமே அன்பு. அந்த அன்பு 2 விதத்தில் காட்டப்பட வேண்டும். ஒன்று தேவனிடத்தில் காட்டப்பட வேண்டும், இன்னொன்று பிறரிடத்தில் காட்டப்பட வேண்டும். அன்புதான் சாராம்சம் என்று அடக்கிட்டார். இந்த 2 காரியம், தேவனிடத்தில் காட்டுகிற அன்பு, மனிதரிடத்தில் காட்டப்படுகிற அன்பு, இந்த 2 காரியத்தில் தான் நியாயப்பிரமாணம் முழுவதும் தீர்க்க தரிசனம் அனைத்தும் அடங்கி இருக்குதுன்னு சொல்லிட்டார். அப்ப வாட் இஸ் த ரைச்சஸ்னஸ் ஆஃப் தி லா? நியாயப்பிரமாணத்தின் நீதி, எசன்ஸ் என்ன? அதனுடைய சாராம்சம் என்ன? நியாயப்பிரமாணத்தின் சாராம்சம் வேறொன்றும் இல்லை, அன்பு. தேவனிடத்தில் காட்டப்படுகிற அன்பு, பிறரிடத்தில் காட்டப்படுகிற அன்பு. பாருங்க, மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணம் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 1:17 கிருபை இயேசுவின் மூலமாக வந்தது. மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணம் வந்த போதும் கூட, மோசே வர்ற வரைக்கும் நியாயப்பிரமாணம் கிடையாது. அப்பனா ஆபிரகாம்ல இருந்து மோசே, அது ஆதாம்ல இருந்து மோசே வரைக்கும் நியாயப்பிரமாணமே கிடையாது. நியாயப்பிரமாணம் இல்லைனாலும் நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாலே இந்த நியாயப்பிரமாணத்துக்கு பின்னணியா இருக்கிற, அதனுடைய சாராம்சமா இருக்கிற இந்த அன்பு என்கிறது முதல்ல இருந்தே இருக்கிறது. அது நியாயப்பிரமாணம் வரும்போது வரல, அது முதல்ல இருந்தே இருக்கிறது. ஏனென்றால் தேவன் அன்பாய் இருக்கிறார். ஆகையால் இந்த அன்பு என்கிற அடிப்படை, இந்த சாராம்சம், வாழ்க்கையின் சாராம்சம், the essence of life, அது முதல்ல இருந்தே இருக்கிறது. அதைத்தான் இங்கே இயேசு இப்படி வியாக்கியானம் பண்ணுகிறார். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லுகிறார். பவுலும் இப்படியே தான் வியாக்கியானம் பண்ணுகிறார். பாருங்க, அதான் வேதத்தினுடைய அதிசயம். அதுதான் எத்தனையோ வித்தியாசமான ஆட்கள் இதை எழுதுகிறது போல இருக்கலாம், ஆனா ஒரே ஒரு ஆத்தர் தான் இதுக்கு, பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவியானவரால் ஏவப்பட்டு எழுதுகிறார்கள். ஆகையால் தான் அவ்வளவு ஒற்றுமை. பவுல் ரோமர் 8:3 சொல்றார் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறணும்னு. இயேசு சொல்லுகிறார் நியாயப்பிரமாணத்தின் நீதி என்றால் என்ன, அதுல என்ன, எது நிறைவேறணும் என்று, நீதி என்றால் என்ன என்று சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 1 திருப்புவோம், 5, 6, 7 வசனங்களை வாசிப்போம். பவுல் அப்போஸ்தலன் மறுபடியும் இன்னொரு முறை போதிக்கிறார். அதில் அதையே தான் சொல்லுகிறார். இயேசு சொன்னது அப்படியே சொல்றார். இங்க கற்பனையின் பொருள் என்னவெனில், கற்பனையின் பொருள் என்னவெனில்னா கற்பனையின் எசன்ஸ், 10 கற்பனையுடைய எசன்ஸ் என்ன, அதனுடைய சாராம்சம் என்ன, அதனுடைய அது எதில் அடங்கி இருக்கிறது என்று சொல்லுகிறார். பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. எல்லாரும் சொல்லுங்க, அன்பே. அதுதான் கற்பனையின் எசன்ஸ். என்ன பொருள், என்ன அன்பு. அவ்வளவுதான், ஒரே வார்த்தையில் அடக்கிட்டார் இவர். அன்பு என்ன? அன்பு தேவனிடத்தில் காட்டப்படுகிற அன்பு, பிறரிடத்தில் காட்டப்படுகிற அன்பு.
இதுதான் கற்பனையின் எசன்ஸ் என்று சொல்லுகிறார். இது நிறைய பேருக்கு புரியுறது இல்ல. அதை தான் அடுத்த வசனத்தில் சொல்றார். இவைகளை சிலர் நோக்காமல், அதாவது இதை புரிஞ்சு கொள்ளாமல், இந்த கற்பனையுடைய எசன்ஸ் என்னன்றது புரிந்து கொள்ளாமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது என்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராய் இருக்க விரும்புகிறார்கள். நல்லா கவனிங்க. நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கணும், அந்த போதனையை கேட்கணும்னு விரும்புகிறாங்களா? இந்த வசனத்தெல்லாம் பார்த்துங்க. கண்டனம் பண்ணுகிறார். நியாயப்பிரமாண போதகராய் இருக்கிறவர்களை சொல்றாரு, இவங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னு தெரியல, என்ன சாதிக்கிறாங்கன்னு தெரியல, விளங்கவும் செய்ய மாட்டேங்குது, புரியவும் செய்ய மாட்டேங்குது இவர்களுக்குன்றார். நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவர்கள், நியாயப்பிரமாணத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறவர்கள், இன்றைக்கு நியாயப்பிரமாணத்தை உயர்த்தி உயர்த்தி போதிக்கிறவர்களுக்கு ஒன்று விளங்குகிறது இல்ல. அவர்களுக்கு இது விளங்குச்சுன்னா இந்த சாராம்சத்தை விளங்கிக்கிட்டார்கள்னா இதை போதிப்பார்கள் என்று சொல்லுகிறார். இதை விளங்கிக் கொள்ளாமல் சிலர் இதை விட்டு விலகி புதிய ஏற்பாட்டு சபையில நியாயப்பிரமாண போதகர்களா இருக்கிறார்களாம். அன்றைக்கே கெட்டு போச்சு சபை. நிறைய சபைகள் இன்னைக்கு கெடல, அன்னைக்கே அப்பவே கொஞ்சம் சபைகள்லாம் கெட ஆரம்பிச்சிருச்சு. எப்படி கெட ஆரம்பிச்சது? சபைகள் கெட்ட விதத்தை காண்பிக்கிறேன். ஆதி திருச்சபை, 1ஆம் நூற்றாண்டு திருச்சபை கெட்டது இப்படிதான். பாவத்துல கெடல. அவங்க போய் போய் அநியாயமா கொள்ள அடிச்சு பாவம் செய்து விபச்சாரம் பண்ணி அப்படி கெடல. அது பின்னாடி வந்தது. எப்படி கெட்டார்கள் என்று சொன்னால், இந்த அன்பை போதிக்காமல், இந்த நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படியாக, நம்மிடத்தில் நிறைவேறும்படியாக இதனுடைய நீதி என்ன, இதனுடைய எசன்ஸ் என்ன என்று அதை போதிக்காமல் பிரமாணத்தை போதிக்க ஆரம்பித்தார்கள். பிரமாணம் என்ன ஆகுது? மனுஷனை குற்றவாளியா தீர்க்குது. அவனை குற்றவாளியா தீர்த்து பாவி பாவி பாவின்னு சொல்றதுனால அவன் என்ன செய்வான்? பாவம் தான் செய்வான். பிரசங்கம் அப்படித்தானே இருக்கு. நீ பாவி 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 பாவின்னு பொழுதன்னைக்கும் வருஷத்துல 52 வாரமும் நீ பாவி பாவி பாவி, இந்த பிரமாணத்தின்படி நீ பாவி, இந்த பிரமாணத்தின்படி பாவி, அந்த பிரமாணத்தின்படி பாவி. நான் சொன்னேன் இல்லையா, எங்க பாட்டி நியாய பிரமாணம், தாத்தா கிருபன் சொன்ன போன தடவை. எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்க பாட்டி எல்லாத்துக்கும் ஒரு வசனம் வச்சிருந்தாங்க. ஜடை பின்னக்கூடாதுன்ற ஒரு வசனம் வச்சிருந்தாங்க. பெண்கள் ஜடையை பின்னக்கூடாதுன்னு ஒரு வசனங்க. மயிரை பின்னி அப்படின்னு இருக்குது, அது எடுத்துக்குவாங்க 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில். இதை பின்னக்கூடாது. பின்ன என்னங்க பண்ணணும்? அப்படியே செண்டு முடியுவாங்க. பின்னாத. எல்லாத்துக்கும் வசனம். நியாயப்பிரமாண போதகர் அதை வெறுத்த நான். எல்லாத்துக்கும் ஒரு சின்ன கேட்டா இதான் சத்தியம், சத்தியத்துக்கு கீழ்ப்படிய போறியா இல்லையா, எல்லாம் நரகத்துக்கு போனி. அங்க சொல்லி இருக்கிறது ஜடையை பின்னக்கூடாதுன்னு சொல்லல. அது இல்ல முக்கியம். எதனால ரட்சிக்கப்படாத கணவர்களை ஒரு மனைவி, கணவரை ஒரு மனைவி தன் பக்கம் ஈர்க்க முடியும், ரட்சிப்புகளை நடத்த முடியும்னு அந்த அதிகாரம் சொல்லுது. எப்படி நடத்த முடியும்? ஜடை அழக பின்றதுனால அவர் ஒன்றும் கவரப்பட்டு இயேசுவை பின்பற்ற போறதில்லை. உள்ளாக இருக்கிற அந்த குணத்தை பார்த்து, நல்ல குணத்தை பார்த்து அந்த கணவன் தேவனத்தில் வர போறான்னு அப்ப அதை போதிக்குது. அதெல்லாம் விட்டுட்டு அந்த மயிரை பெண்ணின்ற அந்த ஒரு சின்னதை எடுத்துக்கிட்டு போட்டு நியாய பிரமாண சம்மட்டியால போட்டு எங்க தலையெல்லாம் அடிச்சு நொறுக்கப்பட்டோம். நாங்க இந்த நியாய பிரமாணத்துக்கு கீழே இருந்து விடுதலையாய் வந்ததுனால தான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன். நீங்க நியாய பிரமாணத்துக்கு கீழே இருக்கணும்னா இருந்துக்குங்க. ஆனா ஒண்ணு சொல்லுது வசனம், நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிற அனைவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். நான் சாபத்துக்கு உட்பட்டு இல்ல. நியாய பிரமாணத்துக்கு கீழே வாழணும்னு விரும்புற யாரா இருந்தாலும் சரி, நான் 7ஆம் நாள்ல தான் நான் ஓய்வு நாள், அன்னைக்கு தான் நான் ஆராதிப்பேன். சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். அது எப்படிங்க? கர்த்தர் சொன்னதுதான் நான் செய்தேன். கிடையாது, சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறீர்கள் வசனம் சொல்லுது. ஒரு நியாய பிரமாணத்தை கடைபிடிச்சா எல்லாத்தையும் கடைபிடிக்கணும். ஒண்ணுல தவறுனா எல்லாத்திலையும் தவறிடுங்க. யாராலையும் எல்லாத்தையும் கடைபிடிக்க முடியாது, கவனிக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், சிலருக்கு இது விளங்கல, சிலர் இதை நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போகிறார்கள். என்னத்தை போதிக்கிறார்களாம்? தாங்கள் சொல்லுகிறது சாதிக்கிறது என்னன்னு தெரியாம நியாயப்பிரமாண போதகர்களா இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். நியாயப்பிரமாண போதகர்களா இருக்கிறார்கள். அப்ப அன்புதான் நியாயப்பிரமாண சாராம்சம். அடுத்தது வாசிப்போம். பவுல் மறுபடியும் சொல்லுகிறார், ரோமர் 8ஆம் அதிகாரம், மறுபடியும் ரோமர் 8க்கு போவோம். 8, 9 இந்த தடவை 9ம் 10ம் நியாயப்பிரமாணத்தின் எசன்ஸ் என்ன, சாராம்சம் என்ன?
தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது ஜீவன் நிமித்தம் நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். இன்னொரு வசனம், ஆல்ரைட். மறுபடியும் பவுல் அப்போஸ்தலன் இன்னொரு இடத்துல ஏழாம் வசனம் எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அதாவது நாம் நியாயப்பிரமாணத்தை முன்பு காலத்தில் கை கொள்ள முடியாமற் போனது ஏனென்றால், நம்முடைய மாம்சம், நம்முடைய அந்த பழைய சுவாபம் அல்லது அந்த பாவ சுவாபமானதுதான் நம்மை கர்த்தருடைய கட்டளைக்கு கை கொள்ள முடியாமல் நம்ம வைத்தது, பாவிகளாக நம்ம வைத்தது. இன்றைக்கு தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து நம்மை நடத்துகிறபடியால் இந்த அன்பின் பிரமாணத்தை, நியாயப்பிரமாணத்தின் எசன்ஸ் அல்லது இந்த நியாயப்பிரமாணத்தின் சாராம்சத்தை நாம் கை கொள்ள முடிகிறது என்கிறதை பவுல் பிற்பாடு விளக்குகிறார். ஆக முதலாவது என்ன சொல்லுகிறார்? நியாயப்பிரமாணத்தினுடைய எசன்ஸ் அது நம்மிடத்தில் நிறைவேற வேணும். நம்மிடத்தில் என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டு விசுவாசியின் இடத்தில் நிறைவேற வேணும். நியாயப்பிரமாணத்தின் எசன்ஸ் என்றால், சாராம்சம் என்றால் என்ன? அது அன்பு, தேவனிடத்தில் காட்டுகிற அன்பு, மனிதனிடத்தில் காட்டப்படுகிற அன்பு. அதே அப்போஸ்தலனாகிய பவுல் மறுபடியும் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே அதை குறித்து சொல்கிறார். நியாயப்பிரமாண போதகராக இருக்கக்கூடாது, இந்த எசன்ஸ் சாராம்சத்தை புரிந்து கொண்டு அதை போதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்ப இரண்டாவது கவனிப்போம். கிருபைக்கு கீழாக வாழுகிற விசுவாசி, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் அல்ல, கிருபைக்கு கீழாக வாழுகிற விசுவாசி, கிருபைக்கு கீழாக வாழுகிறபடினாலே அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுகிறவனா இருக்க வேண்டும்? அதான் கேட்கிறாங்க சிலர். கிருபைன்னு சொன்னா கிருபை எல்லாத்தையும் மூடிக்கும், எல்லாத்தையும் பரவாயில்லன்னு சொல்லிக்கும். கிருபையில வாழ்றதுனால நான் என்ன வேணா செய்துக்கலாம், எப்படி வேணா இருந்துக்கலாம், நான் திருடிக்கலாம், கொள்ளை அடிச்சுக்கலாம், பொய் சாட்சி சொல்லிக்கலாம், உபச்சாரம் செய்துக்கலாம், எது வேணுமானால் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி இதெல்லாம் செய்யலாமா என்று கேட்கிறார்களும் உண்டு. என்ன வேணா செய்துக்கலாமா? நான் நியாயப்பிரமாணமே நமக்கு இல்லைன்றீங்க, நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் இல்லைன்னு சொல்லுகிறீர்களே, நான் எதை வேண்டுமென்றாலும் செய்து கொள்ளலாமா என்று கேட்கிறார்கள். அதுக்கு பவுல் அப்போஸ்தலன் பதில் சொல்லுகிறார். நாம் சொல்லும் பதில் என்ன? பதில சொல்லிட்டு பிறகு விளக்குகிறேன். எதை வேண்டுமென்றாலும் செய்து கொள்ளலாமா என்று கேட்கிறவர்களுக்கு பதில் என்ன? எதை வேண்டும் என்றாலும் செய்து கொள்ளலாம். அல்ல, கவனிங்க, ஷாக் ஆயிடுது எல்லாருக்கும். இப்போ சொல்ல போறது கவனிங்க. எதை வேண்டும் என்றாலும் செய்து கொள்ளலாம். எது வரைக்கும்? இந்த நியாயப்பிரமாணத்தின் சாராம்சமாகிய அன்பு, அன்புல தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. அன்புக்குட்பட்டவர்களாய் இருக்கும் போது, அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிற வரையில எதை வேண்டும் என்றாலும் செய்து கொள்ளலாம். அன்புல என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்க. அன்புல செய்யாததெல்லாம் தவறு, அன்பு இல்லாமல் செய்யாததெல்லாம் தவறு. அன்பினால் ஏவப்பட்டு, அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டு, அன்பு நிறைந்தவர்களாக நாம் எதையெல்லாம் செய்யறோமோ அது எல்லாம் லிபர்ட்டி, டோட்டல் ஃப்ரீடம். அன்புல நீங்க என்ன வேணா செய்யலாம். அன்பு இல்லாம ஒன்றையும் செய்ய முடியாது. மறுபடியும் சொல்றேன், நான் என்ன வேணா செய்துக்கலாமா? நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவன் இல்லை. நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். நியாயப்பிரமாணம் சிலுவையில் அரைஞ்சாச்சு, அதுக்கு செத்துட்டேன் நானு, நியாயப்பிரமாணத்துக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லுறோமே. அப்ப நான் போய் சாட்சி சொல்லி களவு செய்து அது இதெல்லாம் பண்ணலாமா? எல்லாம் பண்ணலாமா? எது வேணும் என்றாலும் பண்ணலாமா? எது வேணும் என்றாலும் பண்ணலாம். எது வரைக்கும்?
அன்பினால் ஒன்றை செய்யற வரைக்கும். அன்பினால் ஒன்றை செய்ய முடியலன்னா அதை செய்யக்கூடாது, அது தவறு. அதைத்தான் வேத வசனம் திட்டவட்டமாக நமக்கு போதிக்கிறது. தேவனிடத்தில் இருக்கிற அன்பினால் செய்யலாம், மனிதன் பேர்ல இருக்கிற அன்பினால செய்யலாம். அன்பு இல்லாமல் ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் பரிசுத்த வாழ்க்கை. இதைத்தான் யாக்கோபு அழகாக ஒரு பெயர் சொல்லி அழைக்கிறார். இதுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார், இந்த அன்பின் பிரமாணத்துக்கு. யாக்கோபு 1 அதிகாரம் 25 வசனம். சுயாதீன பிரமாணமாகிய, ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா வருது, the law of liberty, விடுதலை பிரமாணம், விடுதலையின் பிரமாணம், சுதந்திரத்தின் பிரமாணம், the law of liberty, சுயாதீன பிரமாணம் என்று தமிழ்ல சொல்லியிருக்கு. சுயாதீன பிரமாணமாகிய பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதை கேட்ட கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த வேத வசனம், வசனத்தை குறித்து தான் அங்க கான்டெக்ஸ்ட். யாக்கோபு 1 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது வசனத்தை குறித்து. வசனத்தை எப்படி கவனிக்க வேணும், அதுல சொல்லப்பட்டிருக்கிறத கேட்கறது மட்டும் இல்லாத செய்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அது சம்பந்தமா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த வசனமே சுயாதீன பிரமாணத்தினால் அடங்கி இருக்கிறது. All of the Bible, Old Testament and New Testament, புதிய ஏற்பாட்டா இருந்தாலும் சரி, பழைய ஏற்பாட்டா இருந்தாலும் சரி, இது சுயாதீன பிரமாணம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. இதுல இருக்கிறது சுயாதீன பிரமாணம். இந்த சுயாதீன பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவன் கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறான். எதுக்கேற்ற கிரியை? சுயாதீன பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை. ஏன் இது சுயாதீன பிரமாணம் என்று அழைக்கப்படுகிறது? ஏன் இது சுயாதீன பிரமாணம் என்று சொன்னால், அன்பினால் ஒருவன் ஆட்கொள்ளப்பட்டு ஒரு காரியத்தை செய்யும் போது அவன்தான் உண்மையாகவே இந்த உலகத்திலேயே விடுதலை உள்ள மனுஷன். He is the only one who has got liberty and freedom. ஃப்ரீடம் என்று சொல்லுகிறது நாம் நினைச்சதை செய்யறது ஃப்ரீடம் அல்ல. ஃப்ரீடம் என்று சொல்லுகிறது லிபர்ட்டி. பாருங்க, வெள்ளைக்காரங்காலத்தில் அவங்க வந்து ஆண்டு சில அட்டூழியங்கள்லாம் செய்தாங்கன்னு சொல்லி அவங்கள துரத்தியாச்சு. வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்லி துரத்தியாச்சு. ஆனால் சிலர் நினைச்சிட்டு இருக்காங்க, வெள்ளையனை ஏன் வெளியேற்றணும்னா நாம இஷ்டப்படி நடந்துக்கலாம். அவன் இருந்தா நம்ம அப்படி பண்ணு இப்படி பண்ணுங்கிறான். இவன் யார் நமக்கு சொல்றது? இவன் வெளியேறட்டும். கடைசியில் பாருங்க நாடு எப்படி இருக்குதுன்னு. வெள்ளையனை வெளியேற்றியாச்சு, இப்ப எல்லாம் தாங்க இஷ்டப்படி செய்யறாங்க. அட்டூழியம் பெருத்து கிடக்குது. ஏன்னா சிலருக்கு என்ன கட்டுப்பாடே இருக்கக்கூடாது. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, லிபர்ட்டின்னு சொன்னா, ஃப்ரீடம்னு சொன்னா டோட்டலா எனக்கு ஒண்ணு கட்டுப்பாடே இருக்கக்கூடாது, எந்த விதமான கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, வீட்டுல இருந்து கோயிலுக்கு வரும்போது கொஞ்சம் ஆத்திரமா தான் இருக்குது. ஒரே டிராபிக் வேற, இதுல வேற ரெட் லைட் வேற போட்டுக்கிறேன். நானும் ரொம்ப அவசரத்தில் தான் வரேன். இந்த ரெட் லைட் எல்லாம் அடிச்சு தள்ளிட்டு வந்துடலாமான்னு இருக்குது. இதெல்லாம் இல்லாம இருந்தா நல்லா இருக்குங்க, சர்ன்னு வந்துடலாம். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த ரெட் லைட்டை பார்க்கும் போதெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றேன். இந்த ரெட் லைட் மட்டும் இல்லைன்னா மூளைக்கு ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு நாசம் பண்ணிட்டு கிடப்பாங்க. யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. நல்ல காலம் ரெட் லைட்டை போட்டா அந்த ரெட் லைட் யாரும் கீழ்படுகிறது இல்லை. ஆகையால ஒரு போலீஸ்காரனி போட்டிருக்காங்க. போலீஸ்காரருக்கு யாரும் கீழ்படுகிறதுனால சார்ஜென்ட்டையும் போடுறாங்க. சார்ஜென்ட்டையும் கீழ்படுகிறதுனால பக்கத்துல கோட்டையும் வச்சிடறாங்க. இதெல்லாம் பார்த்துதான் ஒரு மனுஷன் சரி ரெட் லைட்டை பார்த்தோன்னே இங்க போலீஸ் நிக்குது, இங்க சார்ஜென்ட் நிக்கிறாரு, சரி நிப்போம் அப்படின்னு நிக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ரெட் லைட்டுக்காக ஸ்தோத்திரம், போலீஸுக்காக ஸ்தோத்திரம், அவங்க வச்சிருக்க துப்பாக்கிக்காக ஸ்தோத்திரம், லட்டிக்காக ஸ்தோத்திரம். இதெல்லாம் எதுக்கு? நம்ம நல்லதுக்கு, நம்முடைய பாதுகாப்புக்கு, நம்முடைய நல்வாழ்வுக்காக இதெல்லாம் வைக்கப்பட்டிருக்கு. நம்ம பாதிக்கிறதுக்காக இல்ல, நல்லவர்களை பாதிக்கும்படியாக அல்ல, பொல்லாதவர்கள் நல்லவருடைய வாழ்க்கையை கெடுக்காம இருக்கிறதுக்காக, நாசம் பண்ணாம இருக்கிறதுக்காக வைக்கப்பட்ட ஒன்று. அப்ப சுயாதீன பிரமாணம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஐ எம் டோட்டலி ஃப்ரீ, நான் இதுக்கெல்லாம் எதுக்குமே கட்டுப்பட மாட்டேன். அது ஃப்ரீயே கிடையாது, அது ஃப்ரீயே கிடையாது. பாருங்க, அமெரிக்காலாம் அதை போற நாடுகள்லாம் சொல்றாங்க எனக்கு சொல்லாதீங்க, நீங்க என்ன பிரசங்கம் பண்றீங்க. இன்னைக்கு செமினரிலேயே பிரசங்கமே பண்ண வேணான்றாங்க. பைபிள் காலேஜில் போய் ஊழியத்துக்குன்னு போய் படிச்சா முக்காவாசி பைபிள் காலேஜில் என்ன சொல்லிடுறாங்க, பிரசங்கம்லாம் இப்பெல்லாம் பண்ண வேணாம், இப்பெல்லாம் எடுபடாது. ஏன் எடுபடாதான்? ஜனங்க வந்து ஒரு ஆள் அவங்களுக்கு முன்னால் நின்று இப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும்னு சொல்றதை இன்றைக்கு விரும்புகிறது இல்லை. ஆகையால் நாம் பிரசங்கம் பண்ணக்கூடாது. எப்படி பாருங்க, சபையை கெடுக்கிறதுக்குன்னே பைபிள் காலேஜுக்கு வந்திருக்கு.
ஜனங்க அந்த மாதிரி ஒரு ஆள் நின்று அத்தாரிட்டியோட பிரசங்கம் பண்றத இன்றைக்கு ஜனங்க விரும்புகிறது இல்லை. ஏன் விரும்புகிறது இல்லைன்னா அவங்க மனமான பாக்குல வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள். they want total liberty. தங்களுக்கு முற்றிலும் சுயாதீனம் இருக்கணும்னு விரும்புறாங்க. யாரும் அவங்களை கட்டுப்படுத்த கூடாது, யாரும் ஒண்ணு சொல்லிடக்கூடாது, அவங்க இஷ்டம் போல வாழணும். ஆகியால் தான் பாருங்க பல நாடுகள்ல இன்னைக்கு இங்கே வந்துருச்சு. புள்ள இல்லாத அக்கிரமம் எல்லாம் பண்ணோம், அப்பா ஒண்ணும் செய்ய முடியாது, அம்மா ஒண்ணும் செய்ய முடியாது. அடிச்சா போலீஸை கூப்பிட்டுருவான். புள்ள போலீஸை கூப்பிட்டு அப்பாவை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஏன் அடிச்சேன்? அந்த மாதிரி நாடா இருக்குது. கட்டுப்படுத்தினா அவன் பாட்டுக்கு 16 வயசான நேரம் வெளியே போய் அவன் ஒரு வேலையில சேர்ந்து பக்கத்துலேயே ஒரு அப்பார்ட்மெண்ட் பக்கத்து தெருவில் எடுத்து அவன் அங்க போய் அவன் இஷ்டத்துக்கு குடிச்சு வெறிச்சு வாழ்ந்துகிட்டு இருப்பான். ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதுதான் சுயாதீனம், இதுதான் லிபர்ட்டி, இதுதான் ஃப்ரீடம் என்று நினைக்கிறார்கள். அதனாலதான் என்ன வருது, வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாத நிலை. இன்னைக்கு பாருங்க அமெரிக்கால இப்படி எல்லாம் வாழ்ந்துதான் இப்படி சீர்கட்டு போய் தான் கூட சூதாடுறவங்க கூட அவ்வளவு முட்டாள் இல்ல. 4ல் 3 ஃபெயில்னா அங்க போய் யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா? வேண்டவே வேணாங்க. என்ன இப்படி இருக்குது? இன்னைக்கு அதே டெண்டன்சி, அதே காரியங்கள் இந்த ஊர்லயும் வருது, உலகம் முழுவதும் பரவுது அந்த காரியங்கள். ஏன் என்று சொன்னால் ஒரு தவறான அபிப்பிராயம். விடுதலை சுதந்திரம் என்று சொன்னால் என்ன என்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு அர்த்தம் இல்லை அவங்களுக்கு. முற்றிலுமா சுதந்திரமா இருக்கணும், சுயாதீனமா இருக்கணும், யார் என்ன ஒண்ணு கேட்க கூடாது என்று கிடையாது. கிறிஸ்தவ விசுவாசிகள் அப்படி அல்ல. அப்படிப்பட்ட சுதந்திரமே கிடையாது. அது மனுஷனை சீரழிக்கிற ஒரு காரியம். சுதந்திரம் கிடையாது. சுதந்திரம் உங்களை வாழ வைக்கிறது, சுதந்திரம் உங்களை செழிக்க வைக்கிறது, சுதந்திரம் உங்களை மேலோங்க வைக்கிறது, சுதந்திரம் உங்களை நல்ல வழியில் நடத்தணும். அதுக்கு தான் சுதந்திரம். உண்மையான சுதந்திரம் எப்ப வருகிறது? உண்மையான சுயாதீனம் எங்கிருந்து வருகிறது? கர்த்தருடைய வார்த்தையில தான் உண்மையான சுயாதீனம். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது உண்மையான சுயாதீனம். இந்த சுயாதீனம் தான் உண்மையான சுயாதீனம். இதுல வாழுகிற ஆளுக்கு இதனுடைய எசன்ஸ், அதை புரிந்து கொண்டு வாழுகிற ஆள் அவன் சுயாதீனமானவன். எந்த விதத்துல சுயாதீனமானவன்? ரொம்ப நல்ல விதத்துல அவன் சுயாதீனமானவன். அவன் என்ன வேணா செய்யலாம். ஏன்னா அவன் அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறபடினால அவன் என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்காம வெளியே போயிட்டு என்னெல்லாம் என்ன வேணா செய்யிட்டாரு, பாதி இங்க கவனிச்சு பாதி அங்க கவனிச்சு என்ன வேணா செய்து கண்டாரு அப்படின்றாதீங்க. பாருங்க வேதவசனம் சொல்லுது, என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் பிதா உங்களுக்கு தருவார். எதை கேட்டாலும் தருவார்னா அது எப்படி சிலர் நிக்கிறாங்க, அது எப்படி எதை கேட்டாலும் தருவாரா? தருவார்னு சொல்லி இருக்குதே, அது எப்படி தருவார்? இதுக்கு ஒரு பிரசங்கம் நடக்குது. எதை கேட்டாலும் ஒன்னும் தரமாட்டார், சில நேரத்தில் தருவார், சில நேரத்தில் தரமாட்டார், சில நேரத்தில் ஒன்னும் சொல்ல மாட்டார். அதெல்லாம் நமக்கு விளங்காது, விட்டுருங்க. அதை இப்படி பிரசங்கம் இப்படி எல்லாம் போட்டு குழப்பி வச்சிருக்காங்க. எதை கேட்டாலும் தருவன் வேதவசனம் சொல்லுகிறது. அப்புறம் அதை அப்படிதான் பிரசங்கம் பண்ணும். அப்ப இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். எதை கேட்டாலும் தருவார்னா என்ன அர்த்தத்துல சொல்லி இருக்கிறது? அவருடைய சித்தத்தின்படி நாம் எதை கேட்டாலும் தருவார்னு இன்னொரு இடத்துல சொல்லிக்கிறேன். ஒன்னு போட்டாதான் 2 வரும். கரெக்டா இதையும் அதையும் சேர்க்கணும். வேதத்தை படிக்கணும். எதை கேட்டாலும் தருவார்னா அவருடைய சித்தத்தின்படி கேட்டா தருவார். அவருடைய சித்தத்தால் நிறைந்து உம்முடைய சித்தம் தான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்கிற எண்ணத்தோட தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற ஒரே நோக்கத்தோட வாழுகிற ஆள், அப்பேற்பட்ட ஆள், தேவனுடைய சித்தத்துக்காக வாழுகிற ஆள், எதை கேட்டாலும் கிடைக்கும் இல்லையா? அது மாதிரிதான் இதுவும். சுயாதீன பிரமாணம் என்று சொன்னால் என்ன வேணா செய்துக்கலாம். எப்படி என்ன வேணா செய்துக்கலாம்? அப்படி கிடையாது. என்ன வேணும் செய்துக்கலாம் சொன்னா அவன் அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறான், அன்பினால் நிறைந்திருக்கிறான், தெய்வீக அன்பு அவனுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆகையால் அவன் என்ன வேணா செய்யலாம். அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டு அன்புக்குட்பட்டு அவன் எது வேண்டும் என்றாலும் செய்யலாம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இதே பிரமாணத்தை இன்னொரு பேரும் சொல்றார். 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அதே பேரை இன்னொரு இடத்துல சொல்லுகிறார். சுயாதீன பிரமாணத்தினால் நியாயத்தீர்ப்படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். பாருங்க, இங்கே சுயாதீன பிரமாணம் என்று சொல்லுகிறார். 1:25 சுயாதீன பிரமாணம் என்று சொல்லுகிறது மட்டுமல்லாமல் பூரண பிரமாணம், பெர்ஃபெக்ட் லா ஆஃப் லிபர்ட்டி என்று ஆங்கிலத்தில் வருகிறது. இங்கே சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம், இதுதான் பெர்ஃபெக்ட் லா. 12ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சுயாதீன பிரமாணம், சுயாதீன பிரமாணத்தினால் தான் நியாய தீர்ப்படைய போகிறோமா? அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்க. எதற்கேற்றபடி பேசி?
சுயாதீன பிரமாணத்துக்கு ஏற்றபடி பேசி. எதற்கு ஏற்றபடி செய்யுங்கள்? சுயாதீன பிரமாணத்துக்கு ஏற்றபடி செய்யுங்கள். என்ன சுயாதீன பிரமாணம்? அன்பு. அதைத்தான் சுயாதீன பிரமாணம் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட சுயாதீன பிரமாணத்துக்கு கீழே வாழ்கிறாள் உண்மையாகவே விடுதலை உள்ளவனாயிருக்கிறான். அவன் தான் உண்மையாகவே சுதந்திரம் உள்ளவனாயிருக்கிறான். இப்ப 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. இன்னொரு பெயரை சொல்லுகிறார் அதற்கு. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். பாருங்க, அதை பற்றி தான் பேசிட்டு இருக்காருங்க 2ஆம் அதிகாரத்துல. 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரமும் இதை குறித்து தான் பேசுகிறார். எசன்ஸ் ஆஃப் த லா, நியாயப்பிரமாணத்தின் சாராம்சம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணம். எல்லாரும் சொல்லுங்க, ராஜரீக பிரமாணம். சுயாதீன பிரமாணம் என்றாரு. ஏனென்றால் இப்படி செய்கிற மனுஷன் உண்மையாலுமே சுயாதீனம் உள்ளவன். அவன் தான் ட்ரூலி ஃப்ரீ பர்சன். உண்மையாலுமே சுயாதீனம் உள்ள மனுஷன் யார்? அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிற மனுஷன். தான் தோன்றித்தனமா வாழுகிற மனுஷன் இல்ல, அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டு அன்பின்படி செய்து அன்பின்படி பேசி செய்கிறவன் தான் சுயாதீன மனுஷன். அதே இத இப்பொழுது வேறொரு பேரை கொடுக்கிறார், ராஜரீக பிரமாணம். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா வருது, ராயல் லா. ராயல் லா, ராயல் லா, ராஜரீக பிரமாணம் சொன்னா அது பெரிய கிங். ராஜரீகம் என்று சொன்னால் ஆளுகிறது. ராஜரீக பிரமாணம் என்று சொன்னால் ஒரு ராஜாவை போல வாழுகிறது. இந்த பிரமாணம், அதாவது உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயா என்கிற அந்த அன்பின் பிரமாணத்தில் வாழுகிறவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுகிறானா? ராஜாவை போல வாழுகிறான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஏன் அவன் ராஜா? அவன் எப்பெல்லாம் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யலாம். ஹலோ, நாம் எல்லாம் ராஜாக்கள். ராஜரீக பிரமாணத்தின்படி வாழுகிறோம். ஏன்? நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் தேவையில்லை. நமக்குள்ள தெய்வீக அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. அதன்படி பேசி அதன்படி செய்கிறபடினால் ராஜாக்களை போல வாழுகிறவர்கள் நாம். ராஜரீக பிரமாணம். இந்த அன்பினால் நிறைந்து அன்பினால் செய்யும் போது ராஜரீக பிரமாணத்தின்படி நாம் வாழுகிறோம். அதை நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நிறைவேற்றினா எல்லாத்தையும் நிறைவேற்றின மாதிரி. இதை நிறைவேற்றினால் எல்லாவற்றையும் நாம் நிறைவேற்றினது போல் ஆகிவிடுகிறது. அதுதான் இதை நியாயப்பிரமாணத்தின் நீதி அல்லது எசன்ஸ், சாராம்சம் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, வேதவசனம் சொல்லுகிறது. இப்பொழுது முதலாவது பார்த்தோம், நியாயப்பிரமாணத்தின் நீதி நம்மள நிறைவேற்றப்பட வேண்டும். நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, ஆனா அதனுடைய எசன்ஸ், அதனுடைய சாராம்சம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். அது நிறைவேற வேண்டும் என்றால் நியாயப்பிரமாணத்தின் நீதி என்றால் என்னன்னு புரிஞ்சுக்கணும். நீதி என்ன? அன்பு. அதை சொல்லியாச்சு. அதன் பிறகு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தின் நீதி நமக்குள் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் இந்த அன்பின் பிரமாணத்தினாலே வாழ வேண்டும். அதன்படி செய்ய வேண்டும், அதன்படி பேச வேண்டும், அதன்படி இருக்க வேண்டும். எது வேணாலும் செய்யலாம். we are total liberty. நாம் முற்றிலும் சுயாதீனம் உள்ளவர்களாக ராஜாக்களை போல இருக்கிறோம், ராஜாக்களை போல வாழுகிறோம். நமக்கு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பிரமாணமோ வேற ஒரு ஆளோ கிடையாது. நாம் ராஜாக்களை போல வாழுகிறோம். ஏனென்றால் நாம் அன்பினால் ஏவப்பட்டு அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறபடினால் நாம் என்ன வேணா செய்யலாம். அதைத்தான் ராஜா மாதிரி வாழ்க்கை என்று சொல்லுகிறார். மூன்றாவது ஒரு காரியம், இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது, அதாவது நியாயப்பிரமாணத்தின் சாராம்சம் அன்பு, அந்த அன்பினால் வாழ்ந்தால் முற்றிலும் சுயாதீனமாக வாழுகிறோம், ராஜாவை போல வாழுகிறோம் என்கிற காரியத்தெல்லாம் பார்க்கும்போது என்ன விளங்குகிறது? பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. அங்க சொல்லப்பட்டிருக்கிற நீதிக்கும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற நீதிக்கும் வித்தியாசமே கிடையாது. அங்க சொல்லப்பட்டிருக்கிற நீதியினுடைய சாராம்சம் அன்பு, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற நீதியினுடைய சாராம்சமும் அன்புதான். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறதும் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. எந்த வித்தியாசமும் கிடையாது என்று கேட்க போனால், வித்தியாசம் இருக்கிறது என்று நினைத்தால் நாம் தவறாக அதை புரிந்து கொண்டிருக்கிறோம். அங்கேயும் இங்கேயும் எல்லாத்திலையும் அன்பைத்தான் போதிக்கிறது வேதவசனம். ஏனென்றால் தேவன் அன்பாய் இருக்கிறார், அவரை போல இருக்கும்படி நம்மை உண்டாக்கி இருக்கிறார். வேத வசனத்தின் சாராம்சம் முழுவதும் அந்த அன்புதான். அவ்வளவு. ஆக பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் அடிப்படையில் வித்தியாசம் ஒன்று கிடையாது. அடிப்படை என்ன நடக்க வேண்டும் என்கிறதுல அது எல்லாம் ஒண்ணுதான் சொல்லுது. அன்புதான் ஆட்கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்லுகிறது.
ஆனால் அந்த அன்பை எப்படி நடைமுறைப்படுத்துகிறது என்பதிலே பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே பிரமாணங்கள் 10 கற்பனைகள் மற்ற பிரமாணங்களை கொடுத்து இதெல்லாம் கைக்கொள்ளு இதெல்லாம் செய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் பிரமாணங்களை அல்ல, தேவனுடைய ஆவியே நமக்குள்ள கொடுத்து நமக்கு உதவுகிறார். இதுதான் பெரிய வித்தியாசம். ரெண்டுத்திலும் கொள்கை அன்புதான், ஆனால் எப்படி அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக டீடைலா பிரமாணம் கொடுக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் அதை செய் இதை செய்யு பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது. வெளியே இருந்துட்டு ஆண்டவர் சொல்றார், நீ அதை செய் இதை செய் இதை செய் அதை செய்யு, அதை செய்யக்கூடாது என்றார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் உள்ளவே வந்துட்டார். உள்ளே வந்துட்டு மனுஷனை ஆட்கொண்டு மனுஷனுக்குள்ளாக இருந்து ஆவியானவர் இருந்து அவனை ஆட்கொண்டு அவனை வழி நடத்துகிறார். பாருங்க, அப்பனா நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வாழுகிறவர்கள் உள்ள ஆவியானவர் இல்ல. ஆகையால் தான் வேதவசனம் சொல்லுகிறது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நான் போன தடவை வாசித்தோம். அது சொல்லுகிறது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்புறம் கலாத்தியர் 5:18 அதே கலாத்தியர் 5:18 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஆவியினால் நடத்தப்பட்டால் தேவனுடைய புத்திரர், ஆவியினால் நடத்தப்பட்டு தேவனுடைய புத்திரரா இருந்தா நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் இல்ல. ரிவர்ஸ்ல சொன்னதை மாத்தி போட்டு சொல்லலாம். மாத்தி போட்டு எப்படி சொல்றது? நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களா இருந்தால் தேவனுடைய புத்திரர் அல்ல. தேவனுடைய புத்திரர் அல்லன்னா ஏன் தேவனுடைய புத்திரர் அல்ல? ஆவியானவர் உள்ள இல்ல. எத்தனை பேருக்குள்ள இன்றைக்கு ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார்? பாருங்க, பழைய ஏற்பாட்டுக்கு இதுக்கு பெரிய வித்தியாசம் இதுதான். பழைய ஏற்பாட்டில் பிரமாணங்கள் இருந்தது, ஆனா உள்ள ஆவியானவர் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் பிரமாணங்கள் இருந்தது, உள்ள பிரமாணங்கள் கட்டளைகள் ஏராளமா இருந்தது, ஆனா மனுஷன் அதை செய்ய முடியாமல் இருந்தது, அதை அவனால நிறைவேற்ற முடியாமல் இருந்தது. பிரமாணத்துல ஒண்ணும் தப்பு இல்லை, பிரமாணம் நல்லதை தான் சொன்னுச்சு, அது தேவனுடைய பிரமாணம். தேவன் ஒண்ணு கெட்டதை போதிக்கிறவர் கிடையாது. ஆனா மனுஷன் பொல்லாதவனா இருந்ததுனால பிரமாணத்தை நிறைவேற்ற முடியவில்லை. பிரமாணம் வெளியே இருந்துகிட்டு அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொன்னிச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டில் உள்ள இருந்துகிட்டு அவர் என்ன சொல்றாரு? எப்படி வாழ வேணும் என்று நமக்கு கற்றுத்தருகிறார். பழைய ஏற்பாட்டில் வெளியே இருந்து சொன்னது. ரோமர் 7ஆம் அதிகாரத்தை திருப்போம், 12ஆம் வசனம். ரோமர் 7:12. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணம் எல்லாம் ஓகே, அது தேவனிடத்திலிருந்து வந்தது, நல்லது. 14ஆம் வசனம், மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனா இருக்கிறேன். நான் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறேன், நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்குதுன்னு சொல்லுகிறார். 22, உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். 23, ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை அவயவங்களில் இருக்க காண்கிறேன், அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. என்ன சொல்லுகிறார்? பிரமாணம் எல்லாம் ஓகே, அது ஆவிக்குரியது, அது நன்மையானது, அது நீதியானது, இது தேவனிடத்திலிருந்து வந்தது, எல்லாம் கரெக்ட் தான். பழைய ஏற்பாட்டில் என்ன பிரச்சனைனா பிரமாணத்துல பிரச்சனை இல்ல, தேவன் கொடுத்த பிரமாணத்துல கோளாறு இல்ல, மனுஷனுக்குள்ள கோளாறு என்றார். மனுஷனுக்குள்ள பாவம் என்கிற பிரமாணம் வேலை செய்து கொண்டிருந்ததுனால அது அழிவுக்கு நேராக நடத்துறது. தேவனுடைய கற்பனையை கை கொள்ள முடியாமல் ஒரு வல்லமை இல்லாத ஒரு வாழ்க்கை, உள்ள ஆவியானவர் இல்லாதபடினால வெறும் கற்பனையை வைத்துக் கொண்டு எப்படி மனுஷன் செய்வான்? இன்னைக்கு கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேணும். மதங்கள்லாம் அதை தான் போதிக்கிறது. உலகத்தில் உள்ள மதங்களை பார்த்தீங்கன்னா கற்பனைகள் ஏராளம், கட்டளைகள் ஏராளம், அதை செய் இதை செய் இதை செய்யு ஏராளமா லிஸ்ட் இருக்குது. லிஸ்ட் இல்லாத மதமே இந்த உலகத்தில் கிடையாது. எல்லா மதத்திலையும் அருமையான காரியங்களை போதிக்கிறாங்க, நல்ல காரியங்களை சொல்லி தர்றாங்க, இவ்வளவு பெரிய லிஸ்ட கொடுத்து இதெல்லாம் செய்கின்றாங்க. ஆனா என்ன பிரச்சனை? உள்ள ஒண்ணும் கிடையாது, வல்லமை கிடையாது, உள்ள ஆவியானவர் கிடையாது, உள்ள தேவன் வந்து வாசம் பண்ணுகிறது இல்ல. ஆகையால் நல்ல காரியத்தை போதிச்சு அன்பு அன்புன்னு அவங்க சொன்னாலும் கூட இவனால் அதை நிறைவேற்ற முடியாது. ஏன் முடியாது? அது அவனுடைய முயற்சியினால் நிறைவேற்றணும். அதை அவனுடைய சுய முயற்சியினால இந்த அன்பு கூறணும், சுய முயற்சியினால நல்லவனா வாழணும், அவனுடைய சொந்த பலத்தினால் அவன் வாழ்ந்து காமிக்கணும். வாழ்ந்து காமிக்க முடியாது. ஏன் வாழ்ந்து காமிக்க முடியாது? சொந்த பலத்தினால அவன் பாவி, அவனுக்குள்ள அடிப்படை கோளாறு. ஆகையால் சுய பலத்தினால அவன் நல்லவனாக வாழ முடியாது. கிறிஸ்தவ போதனை என்ன பெரிய வித்தியாசம்? இது வெறும் போதிக்கிறது அல்ல, வெறும் போதனைகளும் கொள்கைகளும் அல்ல, டாக்டரின் அல்ல. இங்க என்ன பெரிய வித்தியாசம்? நம்மை உண்டாக்கின தேவன், மெய்யான தேவன்,
அவரே உள்ள வந்து வாசம் பண்ணுகிறார். உள்ள வந்து வாசம் பண்ணிட்டு நமக்கு பலனை தருகிறார், அன்பை ஊற்றுகிறார். எல்லாவற்றையும் உள்ள இருந்து செய்யறபடினால நாம் அதை செய்ய முடிகிறது. பாருங்க, அதை சொல்லப்பட்டிருக்குது. எசேக்கியேல், திருப்போம் எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம். இந்த புதிய உடன்படிக்கையில என்ன கொடுக்கப்பட போகிறது என்று சொன்னாங்க அப்பவே தீர்க்க தரிசனமாக. 36:26 உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். என்ன செய்ய போறேன்னு ஆண்டவர் சொல்றார். நவமான இருதயத்தை கொடுத்து, புதிய இருதயத்தை கொடுத்து, உள்ளத்துல புதிய ஆவியை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அதுதான் புதிய உடன்படிக்கை. இன்னைக்கு நாம இருக்கிற உடன்படிக்கை. அன்னைக்கு அவங்களுக்கு சொன்னார், இன்னைக்கு நீ ஏன் கற்பனையை கைக்கொள்ள முடியலன்னா கற்பனையில பிரச்சனை இல்ல, உனக்குள்ள பிரச்சனை. அந்த பிரச்சனையை நான் தீர்க்க போகிறேன். இயேசு வந்து ரத்தத்தால் மனுஷரை சுத்திகரித்து கழுவி சுத்தமாக்கும் போது ஆவியானவரே உள்ள வந்து வாசம் பண்ணுவார். அவர் புதிய இருதயத்தை கொடுப்பார், புதிய ஆவி உங்களுக்குள்ளே இருக்கும். அப்பொழுது நீங்கள் வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவீர்கள் என்று சொல்லுகிறார். இப்பொழுது பார்ப்போம். எரேமியாவில் 31ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனமும் 33ஆம் வசனம் 31, 33. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். அதான் இப்ப நம்ம இருக்கிற உடன்படிக்கை. நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். 33 அந்நாட்களுக்கு பிறகு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப என்ன பெரிய வித்தியாசம்? எல்லாம் உள்ள வந்துருச்சு. வெளியே இருந்தது, இப்போ உள்ள வந்துருச்சு. வெளியே பிரமாணங்களாக கொடுக்கப்பட்டு இதை செய்ய அதை செய்யணும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த தேவனே உள்ளுக்கு வந்துட்டார். அவரே பலனை தருகிறார், அவரே நமக்கு கிருபை செய்கிறார். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரம் 3:4 சொல்றார். அதெப்படி எனில் ரோமர் 8:3 மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை என்ன சொல்றாரு? நியாயப்பிரமாணம் பலவீனமா இல்ல, என்னுடைய மாம்சத்தினால அதை செய்ய முடியாம போச்சு. தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார், பாவத்தை போக்கினார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறது மனுஷனுடைய சொந்த பலத்தை சார்ந்திருந்தது. ஆனால் கிருபைக்குட்பட்டிருக்கிறவர்கள் நியாயப்பிரமாணத்தின் சாராம்சத்தை நிறைவேற்ற சொந்த பலன் அல்ல, தேவன் கொடுக்கிற அந்த பலன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்தாது. தேவனுடைய அன்பை, இந்த அன்பின் பிரமாணம் நமக்குள்ளே கிரியை செய்யும்படியாக, இந்த அன்பினால் நாம் நிறைந்து அதனால் பேசி அதனால் எல்லாவற்றையும் நடப்பிக்கத்தக்கதாக தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த அன்பு ஊற்றப்படாவிட்டால் ஒருவன் இதில் இருக்க முடியாது. அதான் ரட்சிப்பின் அனுபவம். தேவனுடைய அன்பு நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியின் மூலமாக ஊற்றப்படுகிறது. நம்முடைய அன்பு அல்ல. ஒரு தாய்க்கு குழந்தை மேல அன்பு இருக்கு, குடும்பத்தில் ஒருவர் மேல ஒரு அன்பு இருக்குது, ஒரு நண்பனுக்கு இன்னொரு ஆள் மேல அன்பு இருக்குது. இப்படியெல்லாம் பலவிதமான அன்புகள் இருக்கிறது. ஆனால் இங்கே சொல்லப்பட்டது அப்படிப்பட்ட அன்பு அல்ல. தேவனுடைய அன்பு, மனுஷனிடத்திலிருந்து வர்ற அன்பு அல்ல, தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த தரமான அன்பு, தெய்வீக அன்பு. அந்த தெய்வீக அன்பு பரிசுத்த ஆவியினால் நமக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கிறதா. எப்பேற்பட்ட காரியம் பண்ணியிருக்காரு பாருங்க ஆண்டவர். நமக்குள்ளாக அந்த தெய்வீக அன்பை ஊற்றி இருக்கிறார். அது ஊற்றப்படாமல் இந்த அன்பிலே வாழ முடியாது. பாருங்க கலாத்தியர் 5. இந்த அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறதுனாலே அன்பின் கனிகள் உருவாகிறது. ஆவியின் கனிகள், அது கனி சொல்ல போனால் அன்பு.
22ஆம் வசனம். ஆவியின் கனியோ அன்பு. அநேகர் இதை சொல்றாங்க, ஆவியின் கனி ஒண்ணுதான், அந்த ஒரு கனி 9 விதமாக அது வெளிப்படுகிறது என்று. ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இது ஆவியின் கனி. இது அன்பின் மூலமாக, அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறபடினால ஒரு மனுஷனுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் வெளிப்படுகிறது. என்ன வெளிப்படுகிறது? சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இதெல்லாம் ஒரு மனுஷன்ல இருந்து அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறதுனால வெளிப்படுகிறது. இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. பாருங்க, இப்படி அன்பினால் அன்பு ஊற்றப்பட்டு அன்பு இப்படியாக ஒரு மனுஷனிலிருந்து வெளிப்படுமானால், கனியாக அது வெளிப்படுமானால், அப்பேற்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இப்படி அன்பினால் வாழுகிற ஒரு மனுஷனுக்கு நீ அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பிரமாணம் அவசியம் கிடையாது. ஏன்னா அவனுக்கு உள்ள இருந்தே கனி மாதிரி அது கிளம்புது. இவன் வெளியே இருந்து நீ அப்படி செய் இப்படி செய்யன்னு சொல்றது இல்ல, உள்ள இருந்தே அவன் கனி கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஆகையால் அப்படிப்பட்டவர்களுக்கு பிரமாணம் ஒன்றும் கிடையாது என்று சொல்லுகிறார். கடைசியாக நாம் இப்ப அன்பை குறித்து பேசணும். அன்புதான் இந்த சுயாதீன பிரமாணம், ராஜரீக பிரமாணம். அன்புதான் எல்லாவற்றுக்கும் எசன்ஸ். முழு வேதாகமத்துக்கு எசன்ஸ் அன்புதான். அதைத்தான் பழைய ஏற்பாட்டில் கற்பனைகள் வடிவில் சொல்லி இருக்குது. புதிய ஏற்பாட்டில் இயேசுவே நமக்குள்ள வந்து ஆவியானவரே நமக்குள்ள ஊற்றப்பட்டு அன்பு கனியாக வருகிறது. இதெல்லாம் சொல்லிட்டோம். அன்பு என்று சொல்லும் போது சிலர் நினைத்துக் கொள்கிறார்கள் அது ஏதோ ஒரு ஃபீலிங், ஏதோ ஒரு உணர்ச்சி, அதுதான் அன்பு என்று. அன்புன்றதுக்கு சரியான ஒரு விளக்கத்தை அநேகர் பெறாமல் இருக்கிறார்கள். அன்பு என்கிறது ஒரு உணர்ச்சி கிடையாது. அன்பை உணர்ச்சியினால் வெளிப்படுத்துவது கிடையாது. அன்புன்ற பேருக்கு அர்த்தம் இல்லாம பண்ணிட்டாங்க. அமெரிக்கா மாதிரி தேசத்தில் சொல்றாங்க, ஓ ஐ லவ் ஹாம்பர்கர், ஐ லவ் ஹாட் டாக், ஐ லவ் திஸ், ஐ லவ் தட். இங்கேயும் நம்ம ஆரம்பிச்சுக்கிட்டோம், போ ஐ லவ் சிக்கன் கறி, ஐ லவ் திஸ், ஐ லவ். அன்புக்கு அர்த்தம் இல்லாம போச்சு. என்ன லவ்? இதே மாதிரிதான் இந்த மாதிரிதான் சொல்லி 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 அன்பே அர்த்தம் இல்லாம போய் இவங்க வாழ்க்கையே அர்த்தம் இல்லாம போகுது. அப்ப என்ன பண்றாங்க பாருங்க, மேல நாட்டுகள்லாம் அப்படிதான் போச்சு. ஐ லவ் 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 யூஸ் பண்ணி கடைசியில் லவ்வே இல்லாம போயிடுச்சு. லவ்வே இல்லாம போச்சு. ஐ லவ் மை டாக். லவ் மை டாக்னா அது வீட்டுக்கு வந்து அது வாலாட்டுது வருது, 2 பிஸ்கெட்டை போட்ட உடனே ஐ லவ் மை டாக். அது என்ன பண்ண நாள் முழுக்க அங்கேயும் ஓடிட்டு இருக்கும். அது ஐ லவ் மை டாக். பிள்ளைகளையும் அதே மாதிரி நேசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பிள்ளைகளையும் கேட்டப்ப 2 பிஸ்கெட்டை கொடுத்துட்டு அதோட விட்டுறது. அந்த மாதிரி நேசிக்க ஆரம்பிச்சுதான் இன்றைக்கு சொசைட்டி அந்த மாதிரி ஆயிருக்கு. ஏன்னா அன்பு என்றால் என்னன்னு விளங்கல. அன்புனா என்ன? அது ஃபீலிங்னால வெளிப்படுகிறது இல்ல. 2 பேர் பார்த்து ஒரே கட்டி பிடிச்சு 2 பக்கம் முத்தம் கொடுத்து ஓ எவ்வளவு அன்பு அப்படின்றது இல்ல அன்பு. அன்புனா என்ன? வேதவசனம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது, ஒருவன் என்னில் அன்பு கூர்ந்தால் அவன் என்னுடைய கட்டளையின்படி செய்வான் என்று இயேசு சொல்லுகிறார். பாருங்க, யோவான் 14 திருப்போம். யோவான் 14:15 நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நல்ல கவனிங்க, தேவனிடத்தில் அன்பாயிருக்கிறேன்றது வந்து கோயிலுக்கு வந்து ஓ தேவனே நான் அன்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது இல்ல. அதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் அவருடைய கற்பனையை கை கொள்ளாவிட்டால், அன்பினால் ஆட்கொள்ளப்படாவிட்டால், அவருடைய வார்த்தையின்படி செய்யாவிட்டால், நாம் சொல்லுகிறதுக்கு இங்க உணர்ற ஃபீலிங்ஸ்க்கு அர்த்தமே இல்லாமற் போய்விடும். அன்பு என்கிறது எதாவது அப்பப்போ ஒழுகிறது அல்ல. இது சத்தியத்தின்படி நடக்கிறதன் மூலமாக தான் அன்பை நாம் வெளிப்படுத்த முடியும். என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளும். கதை பேசாத என்றாரு. நான் அன்பா இருக்கிறேன் சொல்லாத என்றாரு. அதன்படி செய், நான் என்ன சொன்னேனோ அதன்படி செய், அதுதான் அன்பு அப்படிங்கிறார். அப்படிதான் அன்பு கிரியை செய்கிறது. அது டெஃபினட். இது ஏதோ வேக் ஃபீலிங் கிடையாது, ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு உணர்ச்சி அல்ல. இது நிச்சயமான ஒரு திட்டவட்டமான ஒரு வாழ்க்கை முறை. அதுதான் அன்பு. அப்ப அன்புனா சில நேரத்தில் கண்டிக்க வேண்டியதா இருக்குது. தப்பு செய்தா தப்புன்னு சொல்ல வேண்டியதா இருக்குது.
சிலருக்கு சொல்றதுக்கு இஷ்டம் இல்லை, சிலருக்கு கேட்கறதுக்கும் இஷ்டம் இல்லை. நமக்கு என்னங்க வந்தது, எப்படியோ போயிட்டு போறாங்க, நம்ம அன்பு கூறுவோம். என்ன அன்பு கூறுறீங்க? அன்பு கூறல. உண்மையாகவே ஒருத்தர் நேசிச்சா என்ன பண்ணணும்? நீதிமொழிகள் அருமையான நண்பனை பற்றி சொல்லி இருக்குது, அருமையா ஒரு நாள் போதிச்சேன். நண்பன், உண்மையான நண்பன் யாருன்னு, எல்லா நண்பரோட பெரிய நண்பர் இயேசுதான். உண்மையான நண்பன் யார் என்று நீதிமொழிகள் அழகா சொல்லுது. உண்மையான நண்பன் கொண்டு போய் தவறான வழிகளில் நடத்தி, கொடுக்க கூடாதெல்லாம் கொடுத்து கெடுத்து ஆளை குட்டிச்சவராக்குறவன் உண்மையான நண்பன் அல்ல. வாலிப சகோதர சகோதரிகள் கேட்டுக்கொள்ளுங்க, அப்படிப்பட்டவன் உண்மையான நண்பன் அல்ல. உண்மையான நண்பன் யார்? நமக்கு நாம் செய்யும் தவறுகளை சுட்டி காட்ட தயங்காதவன் தான் உண்மையான நண்பன். அதுதான் உண்மையான நண்பன் வேதம் போதிக்குது. அது உண்மைதான். அன்பு தவறுகளை சுட்டி காண்பிக்கிறது, அதை எடுத்து சொல்லுகிறது, அறிவுரை கூறுகிறது, கண்டிக்கிறது. இதுதான் ஜனங்களுக்கு புரியல. ஜனங்க சொல்றாங்க தேவன் அன்பாய் இருக்கிறார், அப்புறம் எப்படி நரகத்துக்கு அனுப்புவார்? கண்டிப்பா அனுப்புவார். பாருங்க, சிலர் போவாங்க, சிலர் போவாங்க. அப்ப அனுப்ப விரும்புறாரா? அனுப்ப விரும்பல. ஆனா சிலர் அங்கதான் போவேன்றாங்க, அதனால சரி போயிட்டு வாங்கன்னு. அவ்வளவுதான். அவர் சொல்லிட்டார், உன்னை நரகத்திலிருந்து மீட்க முடியாத நான் உலகத்துக்கு வந்து என்னுடைய ஜீவனை கொடுத்து இவ்வளவு பண்ணிருக்கேன். இது அன்பு. இதை புரிந்து கொண்டு இதன்படி நடக்கலனா அப்புறம் அந்த அன்புக்கு பாத்திரவானே கிடையாது. அன்பு என்கிறது ஏதோ ஒரு வேக் ஃபீலிங் கிடையாது. அன்பு என்கிறது திட்டவட்டமான ஒரு வாழ்க்கை. இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கை. அப்படித்தான் வாழ்றோம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதோ உள்ளத்துல இனம் புரியாத ஒரு உணர்ச்சி என்று கிடையாது, திட்டவட்டமான ஒரு காரியம். 21ஆம் வசனம் வாசிப்போம். என் கற்பனைகளை கை கொண்டு பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பா இருக்கிறான். மீதி பேரெல்லாம் அன்பா இல்ல. என்னுடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பா இருக்கிறான். என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் பிதாவுக்கு அன்பா இருப்பான், நானும் அவனில் அன்பா இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். 23 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான், அவனின் பிதா அன்பா இருப்பார், நான் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். பாருங்க, மறுபடியும் அன்பு என்று சொன்னால் ஒபீடியன்ஸ். அன்பு என்று சொன்னால் அது ஒரு திட்டவட்டமான ஒரு காரியம், ஏதோ ஒரு வேக் ஃபீலிங் கிடையாது. அன்பு என்று சொன்னால் திட்டவட்டமாய் வெளிப்படுத்தப்படுகிற ஒரு காரியம். இப்படித்தான் இருக்க வேணும், இப்படி சொல்லியிருக்கார், ஆகையால் இப்படித்தான் செய்ய வேண்டும், நான் அவர் அன்பு கூறுகிறேன், அதனால் இப்படி நடந்து கொள்வேன் என்கிற ஒரு திட்டவட்டமான ஒரு காரியம்தான் அன்பு. அன்புதான் எல்லாவற்றுக்கும் சாராம்சமா இருக்கிறதுனால அன்பு கூறாமல் நாம் தேவனுடைய வார்த்தையை கை கொள்ள முடியாது. தேவனுடைய வார்த்தையை கை கொண்டால் அன்பு கூறாமல் இருக்க முடியாது. இந்த அன்பை குறித்து தான் வேதமே முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் அதைத்தான் விளக்குகிறது. வாழ்க்கையின் சாராம்சம் அதுதான், கற்பனைகளின் சாராம்சம் அதுதான், நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசியின் சாராம்சம் அவ்வளவுதான். தேவனே அன்பாய் இருக்கிறார். இதைத்தான் வேத வசனமே முற்றிலும் நமக்கு விளக்குகிறதா இருக்கிறது. அப்ப விசுவாசி, ஒரு தனிப்பட்ட விசுவாசி ஒரு சுயாதீனம் உள்ளவனாக இருக்கிறான், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். சுயாதீனம் உள்ளவனாக ராஜரீக பிரமாணத்தினால் அவன் வாழுகிறான். அது என்ன? ராஜாவை போல வாழுகிறது. எப்படி? அன்பினால் ஆட்கொண்டு வாழ்வது. அப்படி ஆண்டு வாழ்ந்தால் நம்முடைய குடும்பம் செழிக்கும், நம்முடைய சபை ஆசீர்வாதமாக இருக்கும், நாம் வாழுகிற இந்த உலகத்திலேயும் நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுது. அதெல்லாம் இந்த உண்மையான தேவனுடைய அன்பு நம்மை ஆட்கொள்ளும் போது, அதன்படி நாம் செய்கிற போது உப்பாயும் வெளிச்சமாயும் இந்த உலகத்துக்கு இருக்கிறோம். இதைத்தான் வேதவசனம் போதிக்கிறது. நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, ஆனால் இந்த ராஜரீக பிரமாணம், இந்த சுயாதீன பிரமாணம், அதன்படி வாழ்கிறவர்கள் நாம், ராஜாவை போல வாழ்கிறவர்கள் நாம். ஏதோ ஒரு கட்டளைக்கும் கற்பனைக்கும் கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ராஜரீக சுயாதீன பிரமாணத்தினால் ஆட்கொள்ளப்பட்டு தெய்வீக அன்பினால் நிரப்பப்பட்டு அதன்படி வாழ்கிறவர்களாய் நாம் இருக்கிறபடினால் உண்மையாகவே விடுதலை பெற்றவர்களாய் இருக்கிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய சத்தியத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கர்த்தரை துதிப்போம், அவரை நாம் ஸ்தோத்திரிப்போம்.
நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக இராதபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. ஏன் முடியாது? பாவம் செய்ய முடியாது. ஏனென்றால் அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறோம். தெய்வீக அன்பு நம்மை நிறைக்கிறது. அது நிறைக்கும் போது நல்ல வழியில தான் அது போத செய்யும், நல்லவைகளை தான் செய்யும். முழு சுயாதீனத்தை நமக்கு தருகிறது. முழு சுயாதீனம். ராஜாவை போல வாழும்படியாய் செய்கிறது. என்ன வேணுமென்றால் செய்யலாம். ஏன்னா அன்பினால் நிறைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பினால் நிறைக்கப்பட்டு செய்கிற எல்லாமே தகுந்த காரியங்கள் தான், ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் தான். அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறோம், பிரமாணத்தினால் அல்ல. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் தேவனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டையில் வருகிறோம். இந்த காலை வேளையிலே உம்முடைய சத்தியத்தை எங்களுக்கு நீர் போதித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாயிராதபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே. நிச்சயமாய் அன்பினால் ஆட்கொள்ளப்படுகிற நாங்கள் பாவம் செய்யக்கூடாது, முடியாது. அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டு நிரப்பப்பட்டு தேவ ஆவியினால் எங்கள் உள்ளத்திலே தெய்வீக அன்பு ஊற்றப்பட்டிருக்கும் போது நாங்கள் தீமையான காரியங்களை செய்ய முடியாது, நன்மைகளை மாத்திரமே செய்ய முடியும். நீர் நன்மைகளை மாத்திரமே செய்கிற தேவன். ஏனென்றால் நீர் அன்பாயிருக்கிறீர். நீர் அன்பாயிருக்கிறபடினால் நன்மைகளை மாத்திரமே செய்கிறவர். அப்படியே நாங்களும் நன்மைகளை மாத்திரமே செய்கிறவர்களாக இருக்கிறோம். அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறோம். குடும்பங்களில் நன்மைகளை மாத்திரமே செய்கிறவர்களாக இருக்கிறோம். நன்மைகளை மாத்திரமே பேசுகிறவர்களாக இருக்கிறோம். நல்ல காரியங்களை மட்டுமே சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தாவே, அன்பினால் ஏவப்பட்டு காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறோம். அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறோம். குடும்பங்கள் செழிக்கட்டும், வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஜனங்களுடைய கர்த்தாவே குடும்பமும் வாழ்க்கையும் அவர்கள் செய்கிற எல்லா காரியங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தாவே, அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் ராஜரீக பிரமாணத்தில் வாழுகிறவர்களாய் இருக்கும்போது ராஜாவை போல அவர்கள் வாழட்டும், சுயாதீனத்தோடு வாழட்டும், விடுதலையோடு வாழட்டும். ஆசீர்வாதத்தில் கர்த்தாவே ஒவ்வொரு